உலகத்துல 84 லட்சம் யோனி பிறப்புகள் இருக்கு. அத்தனை பிறப்புகள்ல புல்லா, பூடா, புழுவா, மரமா, பல்விருகமா, பறவை, பாம்பு, தேவர்கள், முனிவர்கள்னு எத்தனையோ பிறப்புகள். அத்தனை பிறப்புகள்லயும் மனுஷன் மட்டும்தான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப வேகமா ஓடக்கூடியது சிறுத்தை. ஆனா சிறுத்தை இடத்துல பரபரப்பு இருக்காது. ரொம்ப அறிவா இருக்கக்கூடியது யானை. யானை கிட்டையும் பரபரப்பு இருக்காது. ஆனா ஏனோ இதையில மனிதர்கள் பரபரப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பரபரப்பான வாழ்க்கையில இறைவனை தினம் நினைக்கணும். ஆனா என்ன காரணமோ நாம அதுக்கு ஆட்படுறது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் தினம் தினம் வழிபாடு செஞ்சாங்க. தினம் தினம் ஆலயம் போய் வர வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அத வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இப்படி பிரிச்சுட்டோம். அன்னைக்கெல்லாம் வழிபாடு செஞ்சா போதும்னு பிரிச்சுட்டோம். ஆனா நித்தியமும் இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம். நான் ஏன் சொல்றேன்னா, அருணகிரியார் அருள் செய்த திருப்புகழ்ல பெரும்பாலும் எல்லோராலும் பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா, அது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, ஒன்றே. ஒன்றுன்னா கூட்டல் தொகை வந்துடும். அது கொன்னு, இது கொன்னு, அது கொன்னு, இது கொன்னுன்னு. அருணகிரியார் அப்படி பாடல. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஒண்ணுதான். ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, அப்பயும் ஒண்ணுதான். கூறுமடி யார்கள் வினை தீர்த்தல், தீர்த்தல், தீர்க்கும். ஏன்னா தீர்த்த முகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, முருகப்பெருமான் வானவர்களுக்கு மட்டும்தான் அருள் செய்தான் என்றாகிவிடும். தேவர்களுக்கு மட்டும்தான் அவன் குறைகளை தீர்த்தான், இறந்த காலத்துல நின்றுடும். தீர்க்கும் முகம் ஒன்று. தீர்க்கும்னா அவன் முகம் எப்போதும் அடியார்கள் சொல்லக்கூடிய வினைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டே இருக்கும். இது போல 6 முகங்களை காட்டுறார் அருணகிரியார் நமக்கு. என்ன சொல்ல வர, இந்த 6 இடங்கள்லயும் ஒரு முகத்தோட தான் நீ வந்திருக்கிற இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, அப்பவும் ஒரு முறை தான் வந்த, ஒரு முகத்தோட தான் வந்த. ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, அப்பயும் ஒரு முகத்தோட தான் வந்த. அடுத்து கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, அப்பயும் ஒரு முகத்தோட தான் வந்த. பிறகு குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, அப்பவும் ஒரு முகத்தோட தான் வந்திருக்கிற. அடுத்து மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, அப்பவும் ஒரு முகமா காட்டிதான் வந்திருக்கிற. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, அப்பவும் ஒரே முகத்தோட தான் வந்திருக்கிற. இப்படி எல்லா இடங்கள்லயும் ஒரு முகத்தோடவே வந்திருக்கிற நீ, உனக்கு 6 முகம்னு சொல்லி அடியார்கள் சொல்ல காரணம் என்ன? அதற்கு பொருள்தான் என்ன? ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்கு அருள் செய், எனக்கு அதுக்கு விளக்கம் கூடன்னு கேட்கிறார் அருணகிரி. அருணகிரியார் அருணாச்சலத்துல இந்த பாடலை பாடுறார், திருவண்ணாமலையில இந்த பாடலை பாடி இருக்கிறார். அவருக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைத்ததா அப்படின்னா கிடைச்சிருக்கு. வாதினை அடர்ந்த வேண்விழியர் மங்கை மாயையில் ஒளிந்து தெளியேனேன்பர். அடுத்த வரி வைக்கிறார், மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனேன்பர். மாமலர்கள் அப்படின்னா ஆகச் சிறந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து முருகா உனக்கு மாலைகளாக புனைந்து அதை உன் திருப்பாதத்தில் அணிந்து நான் பணியவில்லையே, நான் வணங்கவில்லையேங்கிறார். இறைவனுக்கு மலர்களால அர்ச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு அப்படி நம்ம 2 கரத்தால அள்ளி அள்ளி வைக்கணுமா. சதா கடப்ப மாலையை தன் மார்பில் அணிந்தவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய நான் பண்ணலையேங்கிற. அருணகிரியார் பண்ணலையான்னா நாம பண்ணல. அடுத்த வரியில தான் 6 முகத்துக்கு விளக்கம் காட்டுறார். ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் 6 முகம் என்று தெரியேனே. பதில்
பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லிட்டு தான் அது எனக்கு தெரியலங்கிற. ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள், ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய நலங்கள் யாவும் இந்த 6 முகத்தில் அடக்கம் அப்படிங்கிறார் அருணகிரி. எத்தனை 6 முகங்கள்ல என்னென்ன அடக்கம் இருக்கு? நற்குணங்கள் ஆகிய இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், வைராக்கியம், வீரம், ஞானம், அறிவு, இதெல்லாமே அவனுடைய 6 முகத்தில் அடக்கம் இருக்கு. 6 தீய குணங்களை நம்மை விட்டு ஓடச் செய்யக்கூடிய குணங்களை எல்லாம் அவன் 6 முகம் செய்தான். மோகம், லோகம், மதம், மாச்சரியம், காமம் என்கிற 6 குணங்களையும் நம்மளிருந்து விளக்கக்கூடிய தத்துவமாக அவன் 6 முகம் இருக்கிறது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்ற 6 சமயங்களையும் முருகப்பெருமான் ஒருவனாக நின்று அருள் செய்கிறார். 6 சமயங்களாக விரிந்திருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் முருகப்பெருமானிடத்திலே ஒன்றி இருக்கிறதா. நான் வரும்போது இந்த கோவில்ல ஐயா கிட்ட சொன்னேன், இது போல ஒரு கோவில் அமையிறது ரொம்ப ரொம்ப கடினம். காரணம், முருகனை வழிபட்டா நான் பெருமாளை வழிபாடு செய்ய மாட்டேன்பா, பெருமாளை வழிபட்டா நான் சிவனை வழிபாடு செய்ய மாட்டேன்பா, அம்பாவை வழிபாடு செய்யறவன் இந்த பக்கம் வர மாட்டான். இப்படி நமக்குள்ளேயே நம்முடைய தெய்வங்கள்லயே நம்ம பல வகைகளை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அருணகிரியார் சொல்கிறார், நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போக போறோம், ஒரு ஊர் தான் இருக்கு. அந்த ஒரு ஊருக்கு 6 வழி இருக்கு. அந்த 6 வழிதான் 6 சமயங்கள். நீ எந்த வழியில போனாலும் அந்த இடத்தை அடையலாம். ஆனா முருகனை பிடிச்சிட்ட அப்படின்னா நீ 6 வழியிலும் பயணம் பண்ண அனுபவம் உனக்கு கிடைச்சிருங்கிற. முருகனை வழிபாடு செய்யும் போது 6 சமயத்தையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைச்சிருங்கிற. 6 சமய சாத்திர பொருளோனே. கீழே கீழே ஏறும் போதே, மலை ஏறும் போதே இறையனார் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அருணகிரியாருக்கு ஞானம் கொடுத்த மலை, ஞானியர்களை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. இந்த உலகத்துல எங்க ஞானிகள் இருந்தாலும் அந்த ஞானிகளை எல்லாம் திருவண்ணாமலை காந்தம் போல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு திருவண்ணாமலைக்கு உண்டு. அங்கே வீற்றிருப்பது அண்ணாமலை. அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனுமாக இங்கே அருள்பாலிப்பது மிக மிக விசேஷம். அருணகிரியாருக்கு ஞானத்தை வழங்கி இறைவனை விட்டு நீங்காத பெருவாழ்வை வழங்கியதும் அந்த திருவண்ணாமலை தான். பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதும் திருவண்ணாமலையில. அப்பேற்பட்ட சுவாமி இங்க மலை அடிவாரத்திலேயே நமக்கு குடியிருக்கிறார். அப்படியே கொஞ்சம் மேல வந்தா எல்லாரும் இருக்காங்க. ராமர் இருக்கிறார், ராமர் இருக்கிறார். அது ஆச்சரியம் எனக்கு. நான் வரும்போது ஒவ்வொரு இடமா நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நமக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆலயம் அமையிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஊர் மக்களுடைய புண்ணியம் இப்படி ஒரு சிறப்பான ஆலயம் அமைஞ்சிருக்கு. 6 சமயமும் ஒரே இடத்துல, 5 சமய கடவுள்கள் சன்னிதானத்துல இருக்காங்க. 6வது சௌரம் சூரிய நாராயணர், அவருக்கு சன்னிதானமே இந்த பிரபஞ்சம் தான், இந்த உலகம் தான் சன்னிதானம், மேலே வீற்றிருக்கிறார். அப்படி 6 சமயமும் இங்கே இருந்து அருள் செய்வது என்பது வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாத சிறப்பு. அதிலும் குறிப்பாக மாலோன் மருகன் இங்க இருக்கிறது. மாயவன் அங்கே, மருகன் இங்கே. எத்தனை ஆலயங்கள்ல இந்த சிறப்பு அமையும் பாருங்க. மாலோன் மருகனை, மன்றாடும் மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மேதீனில் சேலார் வயற்பொருள் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. கந்தர் அலங்காரம் பாடல ஆரம்பிக்கும் போதே மாலோன் மருகனைன்னு பாடுறார். ஏன் அப்படின்னா இந்த பாட்டுல முருகனுடைய அழக அருணகிரியார் சொல்ல நினைக்கிறார். அழகு அப்படின்னா முருகன். முருகன் எப்படி இருக்கிறான்னா மாப்பிள்ளையா இருக்கிறான். யாருக்கு மாப்பிள்ளை? மாயவனுக்கு மாப்பிள்ளை. இப்போ அது அந்த அழகு குறிக்கிறதுக்கு விதமா மாயவன் யார் அப்படின்னா அழகு நிறைந்தவன், அழகும் பொருளும் செல்வமும் சீரும் சிறப்பும் படைத்தவன் மாயவன்.
இப்பேற்பட்டவனுக்கு முருகன் மாப்பிள்ளை அப்படிங்கறது அருணகிரி சுட்டி காட்டணுமா. அதனால எடுத்ததுமே மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை. மன்றாடினா யாரு? சிவபெருமான். சதா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறவர். நடனக்கலைக்கு அவர்தான் மூலவர். 64 கலைகளிலே ஆகச் சிறந்த கலையாக நாம் பார்ப்பது நடனக்கலை. இந்த நடனக்கலையில நீங்க நடனம் ஆடுறவங்க எல்லாம் பாருங்க, தம்மை மிக அழகாக நேர்த்தியாக ஒப்பனை செய்து கொள்வார்கள், அழகுபடுத்திக்குவாங்க. அப்போ செங்கோட்டு வேலவன் அழகன்னு இங்க சொல்லணும். அதுக்காக முதல்ல மாமனார அழகா இருக்கிறார் அப்படின்னு காட்டுறாரு. உடனே தந்தைய பத்தி நேரடியா சிவபெருமான்னு சொல்லி இருக்கலாம் அருணகிரி. அப்படி சொன்னா இந்த ஆளு சுடுகாட்டுல இருக்கிறாரு, போதா குறைக்கு பாம்பு வேற அலங்கார பொருள், அது இல்லாம ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிறாரு, புலித்தோலை வேற உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சொல்றதுன்னு அருணகிரி யோசிச்சிருக்கணும். ஏன்னா இத சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பாட்டிலேயே பாடுறார். எல்லாருக்கும் தெரியும், சுந்தரர் சிவபெருமானுடைய நண்பர். அவரு ஒரு இடத்துல சொல்றார், உன்னை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பயமா இருக்குதுங்கிற. என்ன காரணமா, நீ கழுத்துல நகைக்கு பதிலா பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கிற, இடுப்புல புலித்தோல், எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமா 3 கண்ணு இருக்கு உனக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, ஜடாமுடி தரிச்சுக்கிட்டு இருக்கிற, அதுல ஒருத்தி பாஞ்சு போய்கிட்டு இருக்கிற வேகமா. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. நீ இப்படி இருக்கிற, நான் எப்படி உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்னு பாட்டே பாடுறாரு சுந்தரர். அதனால அருணகிரி என்ன பண்ணிட்டார், ரொம்ப நேக்கா இருக்கிற மூர்த்தங்கள்ல நடராஜ மூர்த்தம் அப்படிங்கிறது பேரழகு வாய்ந்த மூர்த்தம் இல்லையா. எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடி இருக்கிறாருன்னா, அந்த பொற்பாதத்தின் அழகு எவ்வளவு இருந்திருக்கும். 5 பேரறிவும் கண்களையை கொள்ள அப்படின்னு சுந்தர சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை பார்த்த அந்த அழகையும் அந்த குணத்தையும் விவரிக்கும் போது சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு பாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த அழகு திருமேனியுடைய நடராஜ பெருமானை முருகனுக்கு அப்பான்னு சுட்டி காட்டுகிறார் அருணகிரி. மாலோன் மருகனை, மன்றாடு மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை. இப்போ தேவன் அப்படின்னு சொல்லிட்டா நாம எல்லாம் என்ன நினைச்சுப்போம், ஏன்னா முருகப்பெருமான் தேவ சேனாதிபதி இல்லையா, சேனாதிபதி, போர்க்கடவுள். இந்த முருகப்பெருமான தேவ சேனாதிபதினு சொல்லிட்டோங்கன்னா எங்க நாம எல்லாம் அவர் தேவர்கள்ல ஒருத்தர்னு நினைச்சிருவோமா. அதனால அருணகிரி சட்டுன்னு மாத்தி வார்த்தை வைக்கிறார், வானவர்க்கு மேலான தேவனை. வானவர்களுக்கு நிகராக அவனை நினைக்காதீங்க, அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன். வானவர்க்கு மேலான தேவனை. மேதீனி சேலார் வயற்பொழில் செங்கோடனைங்கிறார். அப்படி இந்த பிரபஞ்சத்துல வானவர்களுக்கும் மேலான தெய்வம் முருகப்பெருமான் அருணகிரியார் சொல்லிட்டார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும், இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம எளிதாக அடைய முடியுமா? அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி சொல்றோமே. அருணகிரியார் அப்படித்தானே சுட்டி காட்டுறார், வானவர்க்கு மேலாக இருக்கக்கூடிய தெய்வம்னா அவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம எப்படி பிடிக்கிறது? அதனால அருணகிரி அடுத்த வார்த்தை சொல்ற, அவர் அங்கெல்லாம் இல்ல, நமக்காக இந்த பூ உலகத்துல செங்கோட்டுல இருக்கிறார், வாங்கன்னு கூப்பிடுறார். அவ்வளோ பெரிய தெய்வம் நமக்காக திருச்செங்கோட்டுல வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான், வாங்க. அதுவும் எப்படி? சென்று கண்டு தொழ. சென்று தொழ அப்படின்னு சுவாமி பாடி இருக்கலாம். ஆனா ஏன் சென்று கண்டு தொழ அப்படின்னாருன்னா, நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, சுவாமிக்கு தீபாராதனை காட்டும் போது கண்ணை கப் சிப்புன்னு மூடிக்கிறது. கண்ணை மூடிட்டு தான் சாமி கும்பிடுவோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது, கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடக்கூடாது. அவன் அவ்வளவு அழகாக, எவ்வளவு அழகா இருந்தார்ல, அவ்வளவு அழகாக அந்த திருக்கோலத்தை காட்டுவது நாம் காண்பதற்கு. அவனுக்கா இப்ப செஞ்சிருக்கிற அலங்காரம் முருகனுக்கா? அவனுக்கு அலங்காரம் தேவையா? அவனுக்கு பட்டு வஸ்திரம் தேவையா?
இல்ல அவனுக்கு நகை நட்டு தான் தேவையா? இதெல்லாம் நாம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு. அவன் அதுக்கெல்லாம் ஆசைப்படுது. அந்த அலங்காரத்தை யாருக்காக காட்டுகிறான்? முருகன் நமக்காக காட்டுகிறான். ஆனா நாம என்ன பண்றோம்? ஐயோ அந்த அலங்காரத்தை பார்த்துடவே கூடாது, உடனே கண்ணு மூடிடு. கண்ணு மூடி தீபாராதனை காட்டி, அங்க சிவாச்சாரியார் தீபாராதனை காட்டி முடிச்சு கீழே இறக்கும் போதுதான் கண்ணியே திறக்கிறது. நீங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? கண்ணை மூடி சுவாமி வழிபாடு செய்யக்கூடாது. அவனை கண்ணார பார்க்கணும், கையார தொழணும், காலால நடந்து வந்து அவனை தரிசனம் செய்யணும், மனசார பூஜிக்கணும். இந்த உடம்பு இருக்கிறது அவனுக்காகத்தான். நாம நினைச்சுக்கிறோம் இந்த போக வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் நமக்கு உடம்பு கொடுத்தானா? அப்படியா? சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவன் இந்த மனித உடலை கொடுத்தான் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது. அப்படி எதுக்குங்க திருமணம், குழந்தை, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, பேர், புகழ், பதவி, பகட்டான வாழ்க்கை? இதெல்லாம் நாம கொண்டுட்டு வந்த வினை, நாம வாங்கிட்டு வந்த வரம் அல்லது சாபம். ரெண்டுமே, நல்வினை தீவினை ரெண்டுமே உண்டு. இந்த ரெண்டின் அடிப்படையில இதெல்லாம் நம்மை தொடர்ந்து வருது. திருமணம் என்பது நம்மை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வினை. போன ஜென்மத்துல நம்ம எதிரிகளா யாரெல்லாம் நினைச்சோமோ அவங்க இந்த ஜென்மத்துல புருஷன் கொண்டாட்டியே வருவாங்க. வினை. ஒரு தாய் தந்தையருடைய வினை அவங்க குழந்தை மூலமா அவங்க அனுபவிப்பாங்க. அவர்கள் நல்வினை செய்திருந்தால் குழந்தையின் புகழால் இவர்கள் திருப்தி அடைவார்கள். தீவினை செய்திருந்தால் குழந்தையின் செய்கையால் பெற்றோர்கள் அவதிப்படுவார்கள். இதெல்லாம் நாம வாங்கிட்டு வந்த வினைகள். இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் நாம அனுபவிக்கணும். இதையெல்லாம் நாம அனுபவிக்கணும். ஆனா இதுக்காக இதுக்குள்ளே இருந்துடக்கூடாது. இதுக்காக இதுக்குள்ளவே இருந்துடக்கூடாது. இதை தாண்டி இறைவனை நாட வேண்டும். சேத்திலேயே இருந்தாலும் செந்தாமரையில சேர்படாது. அந்த இலை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர படாது. நாம எல்லாம் இந்த சேத்துல உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றிலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் சேர்படாமல் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளும் நம்மை சூழ இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த உறவில் இருந்தும் நம்மால் தப்பிக்க முடியாது. அதுதான் நம்முடைய சாபம். ஆனால் அந்த உறவுகளில் இருந்தே இறைவனை நாம் அடையலாம், முக்தி பெறலாம். இதற்கு மிக மிக எளிமையான வழி காட்டியவர் முருகப்பெருமான் தான். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு வீட்டு வாசப்படியில அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை, அந்த பையன் இன்னொருத்தரோட ஃப்ரெண்டு, இன்னொரு பையன் ஃப்ரெண்ட். அந்த பையனுக்கு அப்பா கொஞ்சம் முரட்டாத்தனமா அப்படியா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். பார்த்து கம்பீரமா இருக்கிறார். அந்த பையன் ஃபர்ஸ்ட் நாள் அந்த வீட்டுக்குள்ள வரான். முதல் நாள் அவங்க அப்பா வெளியில உட்கார்ந்து இருக்கிறார். பார்த்த உடனே அப்பாவை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள நுழைய முடியல. இப்ப உள்ள ஒரு குழந்தை இருக்கு, உள்ள ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அந்த ஃப்ரெண்டை பார்த்து கூப்பிடுறான். என்னடா அங்கேயே நின்னுட்ட, வா உள்ள அப்படின்ட்டு. திண்ணையில அவங்க அப்பா இருக்கிறார். அப்பா அவன் சொல்றான், நண்பா வெளியில உங்க அப்பா இருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் பார்த்து பாருவா அப்படின்னு கூப்பிடுறான். இப்ப அந்த பையன் உள்ள வந்துட்டான். அவங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற அப்பாவுக்கு தெரிஞ்சது. அடுத்த நாள் அந்த பையன் அந்த வழியா போறான். உள்ள இருக்கிற பையன் இப்ப கூப்பிடல, அவனுடைய நண்பன் கூப்பிடல, வெளியே ஒரு அவங்க அப்பா உட்கார்ந்து இருந்தார். அவர் அந்த பையனை பார்த்து, வாடா தம்பி, ஏன் நேரா போற, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. வெளியே இருந்து அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் யாருன்னா சிவபெருமான். உள்ள இருந்த அந்த அழகான தோற்றம் இருக்கக்கூடியவன் முருகன். முருகனை நீங்க ஃப்ரெண்டா பிடிச்சிட்டீங்கன்னா சிவபெருமானே அழைப்பாரு, வடப்பாய்ங்க அப்படி. ஏன்னா முக்தியை தரக்கூடிய இடத்துல முருகன் இருக்கிறான். திருவண்ணாமலையில அருணகிரிநாதருக்கு முதற் பாடலாக முத்துன்னு எடுத்து கொடுத்தவர். ஏன் வெள்ளின்னு எடுத்து கொடுக்கலாம், தங்கம்னு எடுத்து கொடுத்துருக்கலாம், வைரம்னு எடுத்து கொடுக்கலாம். இருக்கிறதுலே 9 கற்கள்ல எத்தனையோ கற்கள் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பாடி இருக்கலாம். ஏன் முதல் அடியே முருகான போட்டு பாடி இருக்கலாம். எதையுமே சொல்லாம முத்துன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த முத்து கடல்ல இருக்கக்கூடியது, கடல்ல கிடைக்கும்.
எத்தனையோ கோடி மழை துளிகள் கடல்ல விழுந்தாலும் சில மழை துளிகள் மட்டும்தான் சிப்பிக்குள்ள போகுது. அந்த சிப்பிக்குள்ள போன மழை துளிகள் தான் முத்துக்களா நமக்கு கிடைக்குது. அப்படி இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி உயிர்கள் பிறந்தாலும் சில உயிர்கள் மட்டும்தான் சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்துக்களாக ஒளி வீசும். அந்த முத்துக்களால் தான் முருகனை வழிபாடு செய்ய முடியும். அதற்காகத்தான் முதல் அடியாக முத்து என்று எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான். இத்துணை எளிமையான தெய்வம் நமக்கு முருகன் மட்டும்தான். என்ன சொன்னாலும் நம்மோடு பேசக்கூடிய தெய்வம், நமக்காக இறங்கி வரக்கூடிய தெய்வம்.